إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமின்கள், முஸ்லீம்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ் தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிற அவனுடைய மாளிகைகளில் ஒன்றில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே எம்மையும் எமது குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாம் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்தவர்களுடைய ஆயுட்காலம் என்பது 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் உட்பட்டதாகும். அதைவிட கூடுதலாக வாழ்வது மிகவும் குறைவு என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் மிக குறுகிய கால அவகாசம்தான் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய பிரகாரம் நாம் வாழ்வோமாக இருந்தால் அந்த சுவர்க்கத்தை அடையலாம். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து நமது மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்துக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். நரகத்துக்கும் ஆள் தேவைதானே என்று சொல்லுகிறவர்களும் நம்பிலும், ஆனால் நரகம் என்பது நாம் சாதாரணமாக கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது.
ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிற அந்த பாலத்தின் மூலம் அதனை தாண்டித்தான் அவன் சுவர்க்கத்தை அடைய முடியும். ஒரு மனிதன் சுவனம் போக வேண்டுமாக இருந்தால் நரகத்தை கடந்துதான் அவனால் சுவனத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தை அல்லாஹ் எப்படி மூட்டுகிறான் என்றால், கொளுத்துகிறான் என்றால், மனிதர்களை போட்டுத்தான், பெரும் பாறாங்கற்களின் மூலமாகத்தான் அந்த நரகம் கொளுத்தப்படுகிறது. ஏற்கனவே அது கொளுத்தப்பட்டு அதற்குள் நம்மை போடுகிற விடயம் கிடையாது. நம்மை போட்டுத்தான், நம்மோடு சேர்த்து பெரும் பாறாங்கற்களை போட்டுத்தான் அல்லாஹ் அந்த நரகத்தையே கொளுத்தி விடுகிறான், தீ மூட்டுகிறான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கிலாலுன் ஷிதாத், மிக கடுமையான சுபாவம் கொண்டவர்கள். நரகவாசிகள் கத்துகிற போது, அலறுகிற போது, கூச்சல் இடுகிற போது அவர்கள் காப்பாற்றுகிறவர்கள் அல்லது தண்டனைகளை குறைக்கிறவர்கள் கிடையாது. மிக கடுமையான சுபாவம் கொண்டவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் யாரை தண்டிக்குமாறு சொன்னானோ அவரை தண்டிப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், தங்களுக்கு என்ன உத்தரவோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்து தஹரீம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கொடிய நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, பெரும் பாறாங்கற்களையும் மனிதர்களையும் கொண்டுதான் இந்த நரகத்தை நாம் மூட்ட இருக்கிறோம். எனவே உங்களை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற மலக்குகள் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள், உங்கள் தண்டனையை குறைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு என்ன உத்தரவோ அதை மட்டும் செய்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே உள்ள விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப்பு பேசுவார். ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் தனித்தனியாக பேசுவார். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த ரப்பு அல்லவா நமக்கு மொழிகளை கற்றுத்தந்தவன். அந்த ரப்பு நேரடியாக நமக்கு விளங்குகிற அமைப்பில் பேசுவான், நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் எதனையும் மறைக்கவும் முடியாது. மனிதன் உடனே தன் வலது பக்கம் பார்ப்பான், அவன் என்ன நன்மைகளை செய்து அனுப்பியிருந்தானோ அந்த நன்மைகள் மட்டும் இருக்கும். மனிதன் அல்லாஹ் கேட்க கேட்க விசாரிக்க விசாரிக்க இடது பக்கம் பார்ப்பான், தான் செய்த பாவங்களை தவிர வேறு எதுவும் இருக்காது. தனக்கு முன்னால் பார்ப்பான், ஃபலா யரா இல்ல நார தில்கா வஜ்ஹிஹி, தன் முகத்துக்கு நேராக அந்த நரகம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே ஃபத்தகுன் நார, நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு ஈத்தம்பழத்தினுடைய துண்டை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக செய்து அந்த கொடிய நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு சாதாரண விடயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நரகம் மிக கொடூரமானது, கடுமையானது, அதன் வேதனை பயங்கரமானது. அந்த வேதனையில் யாரும் தப்பிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. எனவே ஆக குறைஞ்சது ஈத்தம் பழத்தினுடைய பாதி என்றாலும் கொடுத்து
தர்மமாக செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அந்த கொடிய நரகத்தில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். நாம் இந்த உலகத்திலே கொளுத்துகிற நெருப்பு இருக்கிறது, இது நரக நெருப்பை பொறுத்த மட்டும் இதனுடைய 70% ஒரு பகுதி தான் நாம் கொளுத்துகிற நெருப்பு. நரக நெருப்பிலே ஒப்பிடுகிற போது இந்த நெருப்பானது 70% பிரித்து அதில் ஒரு பகுதியை தான் நாம் இந்த உலகத்திலே கொளுத்திக் கொண்டிருக்கிற இந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நரக நெருப்பில் 70% ஒரு பகுதி நாம் சாதாரணமாக இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்றால், அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது, எப்படி கொடூரமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக இந்த உலகத்திலே உள்ள நெருப்பு ஒருவருக்கு பட்டுவிட்டால் அது குணமடைவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது, அதனுடைய அடையாளம் கூட போவதில்லை. ஆனால் மறுமையை பொறுத்த மட்டும், நரகத்தை பொறுத்த மட்டும், ஒருவருக்கு தோல் செத்து போனால், கருகி போனால் திரும்ப புது தோல் கொடுக்கப்பட்டு வேதனையை உணரும்படி செய்யப்பட்டு மீண்டும் தண்டனை வழங்கப்படும். அன்பான சகோதரர்களே, நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அவர்களுக்கு நெருப்பினால் செய்யப்பட்ட 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். அந்த பாதணி அவர்கள் போட்டதும் அவர்களுடைய மூளை வெளியே வரும், பொங்கி வெளியே வரும். அதுதான் நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே, நாம் நரகம் வந்தவுடன் இலகுவாக அதை பார்த்துக் கொள்ளலாம், அதை மௌத்துக்கு பிறகு பார்க்கலாம், அதை மறுமையில் பார்க்கலாம் என்று கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. ஆக குறைஞ்ச தண்டனையே 2 நெருப்பிலான பாட்ட அல்லது பாதனைகள் அணிவிக்கப்படும். அதை போட்டால் மூளை கொதித்து அது பொங்கி வெளியே வருகிற அப்படி மிக கடுமையான தண்டனை என்றால் அந்த நரகம் எப்படிப்பட்டது? நரகத்தை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளங்களுடன் நரகம் இழுத்து வரப்படும். 70,000 மூக்கண கயிறுகள் என்று நாம் சொல்வோம், அல்லது கடிவாளங்கள், அதை கொண்டு அந்த நரகம் இழுத்து வரப்படும். அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் துடித்து இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த அளவுக்கு பிரமாண்டமானதுதான் நரகமாகும். நானும் நீங்களும் சாதாரணமாக அற்பமாக நினைத்து கடந்து செல்லக்கூடிய விடயங்கள் கிடையாது இந்த நரகம் பற்றிய செய்திகள். இந்த செய்தியும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஜீஅ யௌமைஇதின் பிஜஹன்னம், நரகம் நாளை மறுமை நாளில் மனிதர்கள் நேரடியாக பார்க்கும்படியாக மிக அன்பிற்கு கொண்டு வரப்படும். அந்த நரகத்தை, அதிலே மக்கள் படுகிற அவதிகளை மக்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். இந்த அமளி துவளிகளை கண்டதும் மனிதர்கள் யௌமையிதின் யததக்கருல் இன்சான், மனிதர்கள் நல்லுணர்வு பெறுவார்கள். நாம் வட்டிக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், நாம் விபச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், நாம் போதை வஸ்து பாவனையில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், நாம் தொழுதிருக்கலாம், நோன்பு கொடுத்திருக்கலாம், பள்ளியோடு தொடர்பட்டிருக்கலாம், கபர் வணக்கத்தில் இருந்து விடுபட்டிருக்கலாம், குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றிருக்கலாம் என்று அந்த நரகத்தை கண்ணால் பார்த்த பிறகு யௌமையிதின் யததக்கருல் இன்சான், மனிதன் அந்த நேரத்தில் நல்லுணர்வு பெறுவான். அல்லாஹ் கேட்கிறான், வஅன்னா லஹு திக்ரா, இவன் அங்க போய் நல்லுணர்வு பெறுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாத்தி, மட்டுமல்லாமல் அந்த நரகத்தை, உலகத்திலே நரகம் பற்றி சொன்ன போதெல்லாம் நம்பாத மனிதன், கபருடைய வேதனையை பற்றி சொன்ன போதெல்லாம் நம்பாத மனிதன், மௌத்தை பற்றி, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சொன்ன போதெல்லாம் அதையெல்லாம் அலட்டிக் கொள்ளாத மனிதன், இந்த உலகம்தான் எல்லாம் என்று வாழ்ந்த மனிதன் என்ன சொல்கிறான்? எப்போது யாரை தனி அத்தம் துளி ஹயாத்தி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் உலகத்திலே வாழ்கிற போது நல்ல அமல்களை செய்து உட்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே, நான் அமல் செய்யாமல் இருந்து விட்டேனே என்று அங்கே கை சேதப்படுவான். ஆனால் என்ன நடக்கும்?
அல்லாஹ் அவனை விடுவதாக இல்லை. அல்லாஹ் பாவிகளை கண்டிப்பதை போல வேறு யாரும் கண்டிக்க மாட்டார்கள். அல்லாஹ் பாவிகளை கட்டி வைத்து ஓடுவார்கள், தண்டனை தாங்க முடியாமல். ஓடினால் விடுவானா? கட்டி வைத்து தண்டிப்பானாம் அல்லாஹ் தஆலா. அவன் தண்டிப்பதை போல வேறு யாரும் தண்டிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக கொடுமையாக இருக்கும் அந்த நரகத்தினுடைய வேதனை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறார். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணம் என்பது எப்போது எனக்கு உங்களுக்கு வரும் என்று தெரியாது. அந்த மரணம் நாம் ஆரோக்கியமாக இருக்கிற போதும், நாம் வாலிபர்களாக இருக்கிற போதும், நாம் முதுமையில் இருக்கிற போதும், நோயாளிகளாக இருக்கிற போதும், பாதுகாப்பாகவோ அல்லது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற போதும் நிச்சயமாக சத்தியமாக நமக்கு அந்த மரணம் வரும். அது வருகிற போது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்தை அடைவதற்கு தகுதியானவர்களாக நாம் நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இப்போது பார்க்கிற இந்த சமுதாயம், இந்த உலகம்தான் எல்லாம் என்ற ஒரு அமைப்பில் நமது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வாலிபர்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பு இல்லாத, ஒரு சில யுவதிகளுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல் நமது சமுதாயத்திலே காணப்படுகிறது. எனவே பள்ளிவாசலுக்கு வருகிற பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கின்றது. 5 நேரமும் தொழுகையில் ஈடுபடுகிற வயோதிபர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் மட்டும் மார்க்கத்தை பின்பற்றுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நமக்கு கீழே இருக்கிற நமது குடும்பத்தை, நமது மனைவி மக்களையும் நல்வழிப்படுத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படி தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை செய்வது நமக்கு கடமையோ, அதுபோன்று நமது குடும்பத்தாரையும் மார்க்க அடிப்படையில் நல்வழிப்படுத்துவதும் நம்மீதான கடமையாகும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் எல்லோரும் உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரணை செய்யப்படுவீர்கள். நீங்க தொழுதியலா, நீங்க நோன்பு பிடித்தீங்களா, நீங்க ஹஜ் செஞ்சீங்களா வசதி இருந்தால், நீங்க ஜகாத் கொடுத்தீங்களா வசதி இருந்த போது என்று அல்லாஹ் எப்படி விசாரிப்பானோ, அதுபோன்று உன் மனைவியை எப்படி மார்க்க அடிப்படையில் வழிநடாத்தினாய், உன் பிள்ளைகளை எப்படி மார்க்க அடிப்படையில் வழிநடாத்தினாய் என்ற ஒரு கேள்வி கணக்கும் நம்மிடத்திலே அல்லாஹ்வால் கேட்கப்பட இருக்கிறது. அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவர் அந்த மக்கள் மீது பொறுப்புதாரி. அந்த பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அதே போன்று ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், ஒரு ஆண்மகன், அவன் பொறுப்புதாரி. அந்த குடும்பத்தாரை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி எப்படி நல்வழிப்படுத்தினான் என்பது பற்றி அவன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அதே போன்று ஒரு மனைவி, ஒரு பெண், அவள் பொறுப்புதாரி. கணவனுடைய பிள்ளைகள், கணவனுடைய வீட்டாரை எப்படி அவர் மார்க்க அடிப்படையில் நல்வழிப்படுத்தினான் என்ற விடயம் பற்றி அல்லாஹ்வால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அதே போன்றுதான் ஒரு ஊழியன் அல்லது ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன், அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான். தன்னுடைய எஜமானுடைய பொறுப்புகள் பற்றி, அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை எப்படி செய்தான் என்பது பற்றி மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகுல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள் தான். வமஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். புகாரி, முஸ்லிமிலே இந்த செய்திகள் பதிவாகி இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நான் என்னுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன், சொத்துகள் கொடுத்திருக்கிறேன், அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கின்றேன், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் செய்து வைத்திருக்கிறேன், கை நிறைய சம்பாதித்து கொடுத்திருக்கிறேன் என்று இந்த உலகத்திலே நாம் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 5 பிள்ளை இருந்த 5ஐயும் கரையேற்றித்தேன் என்று திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 5 பிள்ளைகளும் அல்லாஹ்வை வணங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? ஹலால் ஹராம் பேணுகிறவர்களாக இருக்கிறார்களா? நாம் மரணித்தால் நமக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற, யா அல்லாஹ் என்ற பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடு என்று பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக
அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? அந்த அடிப்படையில் நாம் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 சாராரோடு அல்லாஹ் நாளை மறுமையிலே பேச மாட்டான். அவர்கள் யார் என்றால், 1 தன்னுடைய பெற்றோரை துன்புறுத்துகிறவன். 2வது சொன்னார்கள், ஆண்களுக்கு ஒப்பாக தன்னுடைய ஆடைகளை அணியக்கூடிய பெண்மணி. 3வது சொன்னார்கள், வத்தயூஸ், அதாவது ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தார் செய்கிற தவறுகளை பாவங்களை எல்லாம் கணக்கில் எடுக்காதவன். அவர்கள் கண்ணுக்கு முன்னால மனைவி பிழை செய்கிற போது, பிள்ளைகள் பிழை செய்கிற போது அதையெல்லாம் அலட்டிக் கொள்ளாத, ரோஷம் இல்லாத ஒரு ஆண்மகன், அவனும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த பார்வையை கொண்டு பார்க்கப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய இரக்க பார்வையால் அவன் பார்க்கப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் பள்ளியோடு தொடர்பாயிருக்கிறேன், யார் என்ன செஞ்சாத்தான் எனக்கு என்ன என்று ஒரு தந்தையோ அல்லது ஒரு தாயோ அல்லது சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களோ இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், தங்களுக்கு கீழே உள்ள மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தாரை பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விசாரணை செய்வதற்கு இருக்கிறான் என்ற விடயத்தை நாம் கருத்திலே கொண்டு எம்மையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், நமது குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே இந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு முயற்சிப்போமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நரகம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது ஒரு மனிதன் அதில் நுழைந்து விட்டார் என்றால், அதில் ஒவ்வொரு வகையான நரகம் இருக்கிறது. இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். வட்டி வியாபாரத்தை போல என்று கருதி அந்த வட்டியிலே மூழ்கி இருப்பவர்கள் என்றால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். சொத்துக்களை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தங்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு பங்கு வைக்காதவர்கள் என்றால் நிரந்தர நரகம் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி இந்த மாதிரியான இணை வைப்பு, இது போன்ற சில விடயங்களை குறித்து அல்லாஹ் நிரந்தரமான நரகம் என்று சொல்கின்றான். அதே நேரம் சில மனிதர்கள் கலிமாவோடு ஈமானோடு மரணித்து அமல்கள் செய்யாத நிலையில் இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து வெளியேற்றுகிறான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் தண்டித்து அதற்கு பிறகு அவர்களை வெளியேற்றி விடுகின்றான். எனவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் மரணிக்கிற போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லது பெரும்பாவங்களில் ஈடுபடாமல் அவர்கள் மரணிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். எப்படி இந்த உலகத்திலே பாடசாலை கல்விகளை நமது பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி, நீ எப்படியாவது ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகித்தான் ஆக வேண்டும், நீ யூனிவர்சிட்டிக்கு போய்த்தான் ஆக வேண்டும், ஒரு அரசு தொழிலை எடுக்கத்தான் வேண்டும் என்று அதற்காக பல ரூபாய்களை செலவு செய்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அலைந்து திரிகின்றோமோ, அது போன்று அந்த பிள்ளைகள் அதையும் தாண்டி இந்த பிள்ளைகள் நரகம் போய்விடக் கூடாது, நானும் போகக்கூடாது, எந்த பிள்ளைகள், எந்த மனைவி, எந்த குடும்பம் போகக்கூடாது என்ற அந்த விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் உறுதியாக இருக்க வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, அவர்கள் மரணம் நெருங்கிய போது தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பாதி, மக்கள்
நான் மரணிக்க போகிறேன், இந்த மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நான் இருக்கிற போது அல்லாஹ்வை வணங்குவதும் என் வபாத்துக்கு பிறகு நீங்கள் வேறொரு தெய்வத்தை வணங்கி வழிபடுகிற அந்த நிலைப்பாட்டிலா இருப்பீர்கள் என்ற அடிப்படையில் கேட்ட போது அவருடைய பிள்ளைகள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், தந்தையே, நாங்கள் உங்களுடைய இலாஹ், நீங்க யாரை வணங்கினீர்களோ அதே அல்லாஹ்வைத்தான் நாங்க வணங்குவோம். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற உங்களுடைய மூதாதையர்கள் எந்த ரப்பை வணங்கினார்களோ அதே ரப்பை தான் நாங்களும் வணங்குவோம். அவனுக்கு மட்டும்தான் அடிபணிந்த முஸ்லிம்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஈமானோடு இருக்கிறோமா? மரணிக்கிற போது நமது பிள்ளைகளுக்கு இப்படி எப்பயாவது ஒரு பெற்றோர் இந்த அடிப்படையில் உபதேசம் செய்கிற ஒரு சூழல் அல்லாஹ் அருள் செய்த சில சகோதரர்கள் இருப்பார்கள். ஆனால் இப்படித்தான் உறுதியான நிலைப்பாடு எம்முடைய ஈமானிலே வர வேண்டும். எமது மரணத்தின் போது இந்த தீனை நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பெற்றோர்களாக மாற வேண்டும். உலகத்திலே பணக்காரனாக பெரும் பதவிகளோடு பட்டாளத்தோடு இருக்கிற விஷயம் என்பது அது தற்காலிகமானது சகோதரர்களே. மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானதாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களும் தன் பிள்ளைக்கு வசியத்தை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இணை வைப்பிலே ஷிர்க்கிலே பிள்ளைகள் போய்விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் நபிமார்கள். அப்படி என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை விட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக துஆ செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் பொருளாதாரத்தை கேட்கிற, ஆரோக்கியத்தை கேட்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்பான சகோதரர்களே, மறுமை என்பதுதான் மிக கூடுதலான காலமாக இருக்கிறது. இந்த உலகம் வெறுமனே 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். ஆனால் மறுமை வாழ்வு என்பது நிரந்தரமானது. அந்த நீண்ட காலத்துக்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நமக்காக, நமது குடும்பத்தாருக்காக, நமது பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அதிகமாக கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக மாற்று. வமின் துர்ரியத்தி, என்னுடைய குடும்பத்தார், எனது சந்ததிகளையும் உன்னை தொழுகிறவர்களாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய ரப்பே இந்த துஆவை கபூல் செய் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்ட இடம் புனித காபாவிலே இருந்து கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கபூலாகிற அந்த கண்ணியமான இடத்திலே போய் அவர்கள் கேட்ட துஆவில, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியாக, எந்த பிள்ளைகளை, எந்த குடும்பத்தார, எந்த வம்சத்தினர தொழுகையாளிகளாக ஆக்கு என்று கேட்டார்கள். நாம் கேட்டிருக்கிறோமா? நாம் இந்த உலகத்தினுடைய வசதிக்காக, இந்த உலகத்தினுடைய செழிப்புக்காக கேட்டிருப்போம். எப்போதாவது ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நானும் இருந்து மரணிக்க வேண்டும், என் குடும்பமும் இருந்து மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குகிறவர்களாக எங்கள் உயிர் பிரிய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபியினுடைய பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிற போது, வஇது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய ரப்பே இந்த ஊரை, மக்கமா நகரத்தை அபயம் அளிக்கிற ஊராக ஆக்கு. அதே போன்று என்னையும் என் பிள்ளை குட்டிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து தூரமாக்கிவிடு என்று கேட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி நாங்களும் எங்களுக்காக வெறுமனே வார்த்தைகளால் பேசுவது, வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் இருப்பது என்ற அடிப்படையில் இருந்து விடாமல் நாங்களும் சரியாக இருக்கணும், பிள்ளைகளையும் அதே அடிப்படையில் வளர்க்கணும். நாம் வெறுமனே பிள்ளைகளை ஓதுமாக இருந்து விட்டு நாம் படம் பார்த்து கொண்டிருந்தால் எப்படி பிள்ளை ஓதுவார்? மாற்றம் எங்களிலிருந்து வர வேண்டும். அதே போன்றுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உபதேசம் பற்றியும் அல் குர்ஆன் பேசுகின்றது. அவர்கள் அதிகமாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, தொழுகையை நிலைநாட்டு, நன்மையே தீமையை தடு, அதே போன்று உன் சத்தத்தை குறைத்துக் கொள், உன் நடையில் நடுத்தரத்தை பேணு,
பெருமையோடு அகங்காரத்தோடு தெரியாதே, மனிதர்களை புறக்கணித்து முகத்தை திருப்பாதே. நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உன் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய் போன்ற பல உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு சொன்னதாக அல்லாஹ் சூரா லுக்மானிலே குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவர்களையும் அழைத்து கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு குர்ஆனிய வசனம் இறங்கிய போது வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியதும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவர்களையும் கூப்பிட்டார்கள். அப்து மனாபுடைய பிள்ளைகளே, அதே போன்று காபுடைய பிள்ளைகளே, அதே போன்று முர்ராவுடைய பிள்ளைகளே, அப்து ஷம்சுடைய பிள்ளைகளே, அதே போன்று பனு ஹாஷிமினுடைய பிள்ளைகளே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் நபி என்பதற்காக, நீங்கள் என்னுடைய குடும்பம் என்பதற்காக உங்களை நரகத்திலிருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. நீங்க அமல் செஞ்சால் நீங்க சுவர்க்கம், இல்லையா பாவம் செஞ்சால் மாறு செய்தால் நரகம். எனவே உங்களை நரகத்திலிருந்து நீங்க காப்பாற்றிக்கங்க என்று குடும்பத்தை எல்லாம் விழித்துவிட்டு தன் மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனித்துவமாக விழித்தார்கள். யா பாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், என்னுடைய அருமை மகளார் பாத்திமாவே, உன்னை நீ நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வாயாக என்று சொன்னார்கள். தன்னுடைய மகளை கூட காப்பாற்ற முடியாது. அன்பான சகோதரர்களே, வல தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஃரா, எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற எந்த ஒரு ஆத்மாவினுடைய சுமையையும் சுமக்க முடியாது. வாப்பாக்கு தண்டனை என்று போட்டு மகன் போய் அல்லாஹ் அதுல கொஞ்சத்தை தா, இந்த வாப்பாவை விடு, அதுக்கு என்ன பனிஷ் பண்ணு கேட்கல. சகோதரர்களே, நான் செய்த அமல்களால நான் மட்டும் நான் சுவர்க்கம் போகலாம், நீங்க செஞ்ச அமல்களால நீங்க மட்டும் நான் சுவர்க்கம் போகலாம். ஆனால் இந்த உலகம் தான் அந்த மறுமையினுடைய கொடுமை கடுமையான வேதனைகளுக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொன்னான், நபியே அகிமிஸ் ஸலா, நீங்க தொழுங்க என்று சொன்னான் ஒரு இடத்துல. அடுத்த ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தையும் தொழுமாறு சொல்லுங்க என்று சொல்கின்றார். எனவே நாங்களும் இஸ்லாத்தை சரியாக பின்பற்ற வேண்டும், எங்களுடைய குடும்பத்தாரையும் சரியாக இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு தூண்ட வேண்டும். நாமும் அல்லாஹ் ஏவின ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், நமது குடும்பத்தாரையும் அந்த ஏவல்களை எடுத்து நடப்பதற்கு தூண்ட வேண்டும். எந்த புள்ள வட்டிக்கு எடுத்தாத்தான் என்ன, பினான்ஸுக்கு வாகனம் எடுத்தாத்தான் என்ன, தூள் வித்தாத்தான் என்ன, ஐஸ் வித்தாத்தான் என்ன, எந்திரிக்க முடியாத சகோதரர்களே. அதற்காக நாம் மறுமையில் தண்டிக்கப்பட இருக்கிறோம். மகன் தொழாததற்காக வாப்பாக்கு தண்டனை இருக்குது. மகன் ஹராமான உழைப்பு உழைக்கிற போது கண்டுகொள்ளாத பெற்றோருக்கு தண்டனை இருக்கிறது. மனைவி இஸ்லாத்துக்கு முரணாக நடந்தாலும் அதை கண்டுகொள்ளாத கணவனுக்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே எம்மையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து, நமது குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து, நமது மரணத்துக்கு பின்னால் நமக்காக பிரார்த்திக்கிற, நமக்காக தர்மம் செய்கிற, நமக்காக பாவ மன்னிப்பு கோருகிற அந்த குடும்பமாக நமது குடும்பத்தை ஆக்கி, இந்த உலகத்தில் எப்படி நாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்கிறோமோ அதே போன்று சுவர்க்கத்தில் மலக்குமார்கள் நம்மை அழைக்கிற போது ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி சலாம் உண்டாகட்டும், குடும்பத்தோடு சொர்க்கத்துக்குள் வாருங்கள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் செயற்படுவதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.